சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு கிராம் தங்கம் 14650 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் ஜெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 360 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 3,60,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று சென்னை வரும் பிரதமர் மோடி மதுராந்தகத்தில் நடைபெறும் NDA கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடியின் வருகையால் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் 7 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 4ஆம் நாள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் வாகன விபத்தில் உயிரிழந்த 10 ராணுவ வீரர்களுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நம்முடைய நாட்டின் துணிச்சலான இராணுவ வீரர்களை நாம் இழந்துள்ளோம். அவர்கள் ஆற்றிய சேவை என்றென்றும் நினைவுகூர வேண்டியது. இவ்விபத்தில் காயமடைந்துள்ள இராணுவ வீரர்கள் விரைவில் குணமடைய இப்பேரவை விளைகிறது. இத்துயர சம்பவத்தில் தங்கள் இன்னுயிரை இழந்து வீர தியாகிகளின் குடும்பத்தினருக்கும் இந்திய இராணுவத்தினருக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. தீர்மானத்தை முன்மொழியும் முதல்வர் ஸ்டாலின் இத்திட்டத்திற்கான நிதியை தொடர்ந்து ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்த உள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருந்த கடம்பூர் மாணிக்கராஜா திமுகவில் இணைந்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் தம்மை திமுகவில் இணைத்துக் கொண்டார். சென்னையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து வாழப்பாடி அருகே முன்னே சென்ற லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. ஆம்னி பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பயணிகள் காயமடைந்தனர். சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் விடுதியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு கேரளாவைச் சேர்ந்த IT ஊழியர் உயிரிழந்தார். அறையில் வைத்திருந்த மூட்டை பூச்சி மருந்தால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் அதிகாலையில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக அச்சுறுத்தி வந்த புகை மூட்டம் மற்றும் காற்று மாசு நீங்கியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு மாவட்டங்களில் பனிப்பொழிவு தீவிரமடைந்துள்ளது. சாலைகள், வீடுகளில் மலை போல் குவிந்து கிடக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கும் வசந்த பஞ்சமியை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் ஸ்ரீ மகா காளேஸ்வரர் கோயிலில் சிறப்பு ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் பஜனை பாடி சுவாமி தரிசனம் செய்தனர்.